யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து உண்மையாக வந்திருக்கோம். நாங்கள் இத்தியடியில் வந்து ஒரு வாழ்வாதார உதவி செய்த நாங்கள் ஒரு தோணியில் வெள்ளத்தினால எல்லா பொருட்களும் அடிபட்டு போனவர் கஷ்டத்தை வரலாம். இதை தண்டில் வேற கம்ப ஒன்றுமே நீங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தம்பட்டையில் இருக்கிற இந்த ஆற்றுக்கு தேவையுள்ள தேடி செல்லும் வேலை திட்டத்தின் கீழாக ஐயாவுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன உதவி செய்தோம். ஸோ அவர் வந்து சொன்னார், வாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறோம். மீன் இங்கே சரியான விலையா போகக்கூடிய மீன் என்ன மீன்? விலையா போகக்கூடிய மீன் வந்து ஹோல்டர் தான் போகும். ஹோல்டர் தான் போகும். ஒரு கிலோ எவ்வளோ போகுது? இப்போ கிலோ கொஞ்சம் 600 கிடைக்கும். 600 கிடைக்கும். 600 எடுத்து அவங்க வியாபாரி மாதிரி சில நேரங்களில் 800 1000 அவங்க இருக்கிறாங்க. தேவையுள்ளவர்களை தேடி செல்லும் நமது ஜியோஜம் யூடியூப் சேனலில் இன்றைக்கு ஒரு நண்பரை நாங்கள் சந்திக்கோம். ஸோ அவங்களுடைய கடிதம் ஒன்று எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்குது. இப்போ இந்த வலை சாமான்லாம் கொஞ்சம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ அதுக்கு பிறகு அப்படி ஒரு யூடியூப் இதில் பார்த்து தான் அதுக்கப்புறம் உங்களோட நாங்கள் தொடர்பு வந்துருக்காங்க. என்னோட வலை சாமான் அப்படி ஒரு சின்ன உதவியில் செஞ்சால் நாங்கள் திரும்பவுங்கிற தொழிலை செய்யலாம்ன்ற ஒரு முயற்சிக்காக இப்படி இந்த இடத்துல நான் அது திரும்ப போட்டு கட்டுவோம். இதுதான் அந்த கூடன்ற சாமான். இந்த பாருங்க, அதுக்கு மீன் இது இருந்துச்சுன்னா அது செல்ல போட்டுல மஞ்சாடின்ற மீன் தான் நகர் இருக்கிறது உள்ளுக்குள்ள. இந்த விராத தலை ஒன்று கிடக்கு செத்து உடஞ்சி போய் அப்போ என்ன இந்த கூட்டுக்குள்ள இப்படியான மீன்கள் வரும். இப்படி ஒரு 7-8 கூடு செய்யறதுக்கு ஒரு 14,200 காசு அதுக்கு தேவைப்படுது. சாமான்கள் இருந்தால் தொழில் செய்யக்கூடிய சாமான் தான் நிச்சயமாக வந்து ஒரு நாளைக்கு சாதாரண ஒரு கூலி வேலை சம்பளத்தை பிடிக்கலும் இருந்தாங்க. அந்த வச்சு நாங்கள் வாழ்க்கை இதெல்லாம் செய்யலும். இப்போ அதிகம் இல்லாத சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்போ இந்த நிலைமை நாங்கள் உங்களுடைய இழந்து போன உபகரணம் வாங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு எமது யூடியூப் சேனல் தேவைகளை தேடி சேனல் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்கணும். 1 2 3 4 5 23 24 25,000 ரூபாயை நாங்கள் இந்த சகோதரனுக்கு அவர் இழந்து போன அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் நன்கொடையாக வழங்குகிறோம். தேவையுள்ளவர்களை தேடி செல்லும் நமது ஜியோஜம் யூடியூப் சேனலில் இன்றைக்கு ஒரு நண்பரை நாங்கள் சந்திக்கோம். ஸோ அவங்களுடைய கடிதம் ஒன்று எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த கடிதத்தை எங்களுக்கு அவருடைய துணைவியார் எழுதியிருக்காங்க, விஜயகுமாரி. அவங்க வந்து இத்தியடியில் இருக்கிறவங்க. எனவே இவங்களுடைய 3 பிள்ளைகள் ஆண்டு 10ஆம் ஆண்டு, அதே போல் ஆண்டு 6ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கின்றவர்கள். இவர்கள் அந்த அதாவது தம்பட்டையில் இருக்கின்ற அந்த ஆத்தை நம்பி தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கிறவர்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக அநேக பொருட்கள் இழந்து போய் அவங்களுக்கு உபகரணங்கள் இல்லாத நிமித்தமாக இன்றைக்கு அவங்களோட கடிதத்தின் மூலமாக அவங்களை இங்கே நாங்கள் வர சொல்லியிருந்தாங்க. நேரடியாக அவங்களை போய் சந்தித்திருந்தோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேரை எனக்கு ஒருக்க சொல்லுங்க. என் பேர் வந்து அருளப்பாரலானந்தம். அருளப்பாரலானந்தம். நீங்கள் இருக்கிற இடம் ஐயா? நாங்கள் இத்தியடியில் இருக்கிற அகத்தி குளம்னு சொல்கிறது. முதல் நான் எங்களுடைய சொந்த ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் தான் பெஞ்சரிக்கிறேன். வந்து எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்குது. இப்போ இந்த வலை சாமான்லாம் கொஞ்சம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ அதுக்கு பிறகு அப்படி ஒரு யூடியூப் இதில் பார்த்து தான் அதுக்கப்புறம் உங்களோட நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தாங்க. நன்றி சொன்னால் தொழில் இப்போ உரிய சாமான்கள் இருந்தால் தொழில் செய்யக்கூடிய சாமான் தான் நிச்சயமாக வந்து ஒரு நாளைக்கு சாதாரண ஒரு கூலி வேலை சம்பளத்தை பிடிக்கலும் இருந்தாங்க. அந்த வச்சு நாங்கள் வாழ்க்கை இதெல்லாம் செய்யலும். இப்போ அதிகம் இல்லாத சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்போ இந்த நிலைமை உங்களுக்கு அதை நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால உங்களுக்கு தெரியும், இலங்கை முழுவதும் பாரிய வெள்ள அனர்த்தம் வந்தது எங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நாங்கள் நேரடியாக போய் பார்த்த நேரம் உங்களோட வீடுகள், வளவுகள், காணிகள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. உங்களுடைய வலைகள் எல்லாம் நீங்கள் ஆற்றில் அந்த மீன் பிடிப்பதற்காக கட்டிட்டு போனதுனால உங்களுடைய துணைவியார் அந்த கடிதத்தை எங்களுக்கு எழுதியிருக்காவு எல்லாம் அடிக்கப்பட்டு எல்லாம் இல்லாமல் போயிருக்கு. அப்படி நீங்கள் இதுக்கு முதல் வெள்ளத்துக்கு முதல் உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருந்தது, இப்போ இந்த வலைகள் இல்லாதனால உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லிடுமா? சார்மா அந்த வலைகள் இருக்கக்குள்ளே சார்மா ஒரு 3000 2000 இப்படி 5000 வரும் ஒரு நாள் வருமானம். அதை சொல்லிடலாம். மீனை பொறுத்திருந்தது. இப்போ சார் நம்ம 2 நிமிஷம் இல்லை 800 ரூபாங்கிற சொல்லி
அது உங்களுக்கு அந்த உபகரணம் இல்லாதனால இன்னைக்கு உங்களுடைய வருமானம் 800 ரூபாய் எடுத்து ஒரு குடும்ப செலவை நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இப்ப நான் என்ன கண்டுன்னா இப்ப உங்களோட குடும்ப சூழ்நிலை இப்ப நடத்தக்கூடிய இல்லாத நேரத்துல உங்களால் வேறு ஏதாவது தொழில் செய்றீங்களா? இப்போ கூலி வேலைக்கு தான் போகணும், அது கிடைச்சா செய்யலாம், இல்லாட்டி சொன்னால் திரும்பவும் ரிட்டர்ன் கூட்டு தான் வரணும். பிரச்சனைப்பட்டு தான் உங்களோட குடும்பம் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. எனவே எங்களோட ஜியோஜிஎம் யூடியூப் சேனல் தேவையுள்ளவரை தேடி செல்கிற எங்களோட யூடியூப் சேனல் உங்களுடைய தொழிலை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா எங்களுடைய காரியாலயத்தினிலிருந்து உங்களுக்கு இந்த தொழிலை ஊக்குவிக்க நாங்கள் உங்களுடைய இழந்து போன உபகரணம் வாங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு எமது யூடியூப் சேனல் தேவையுள்ள தேடி சேனல் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்கணும். 1 2 3 4 24 25,000 ரூபாயை நாங்கள் இந்த சகோதரனுக்கு அவர் இழந்து போன அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் நன்கொடையாக வழங்குகிறோம். இந்த நன்கொடை வழங்குவதற்கு காரணம் என்னென்றால் அவருடைய தொழிலை அவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த நன்கொடைக்கு பின்பு அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்தும் இதே இதில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். எனவே எங்களுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி. உண்மையிலே தேவையுள்ளவர்களை தேடிச் செல்லுகின்ற இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இவருக்கு. நீங்கள் இன்னைக்கு இதை பெற்றுக்கொண்டதில் என்ன யோசிக்கிறீங்க? இதை கொண்டு போய் நாங்கள் அன்றைக்கி வலை வாங்கலாம். இதை வாங்கி நாங்கள் ஒரு தொழிலை ஊக்கமாக செஞ்சு எங்களை குடும்பத்தை இன்னைக்கு நீங்க வாங்கணும், நாங்கள் உங்களை பார்க்கணும், அது பெரிய மகிழ்ச்சி. எனவே இந்த வலைகளை வாங்கி உங்களோட வாழ்வாதாரம் ஊக்கப்படும் 3 குழந்தைகள் உங்களுடைய அந்த கடிதத்தில் பார்க்குற நேரம் மிக ஒரு சோகமான சம்பவங்கள் உங்களோட துணைவியார் எழுதியிருக்காங்க, வாழ்வாதாரத்தை மிகவும் கஷ்டப்படுறீங்க என்று. எனவே இன்றைக்கு எமது யூடியூப் சேனல் தேவையுள்ள தேடி செல்கின்ற இந்த சேனல் உங்களுக்கு உதவி செய்கின்றது. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்ற என்னுடைய பிரார்த்தனை. இன்றைக்கு நீங்கள் போய் இன்றைக்கு எங்கே வாங்க போகிறீங்க? இந்த காத்தாங்குடிக்கு போகிறீங்க. எனவே இவரோடு கூட உதவி செய்கிற பணித்தளத்தில் இருக்கின்ற டிலோஷனும் இணைஞ்சிருக்கார். அவரும் இவரோட இணைந்து போய் இதற்கான எல்லா உபகரணங்களையும் வாங்கி கொடுப்பாங்க. எனவே இந்த உபகரணங்கள் உங்களுக்கு பலன் அளிக்க வேணும், இதன் மூலமாக நீங்கள் பல நன்மை அடைய வேணும், உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் ஊக்கப்பட வேண்டும் நாங்கள் பிரார்த்தித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நன்றி. யூடியூப் சேனல் இன்றைக்கு உண்மையாக வந்திருக்கோம். நாங்கள் இத்தியடியில் ஒரு வாழ்வாதார உதவி செய்த நாங்கள் ஒரு தோணியில் வெள்ளத்தினால் எல்லா பொருட்களும் அடிபட்டு போனவர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்துருந்தோம். எனவே அந்த வாழ்வாதாரத்தை கொடுத்த அந்த நபரை சந்திக்க தான் வந்திருக்கோம். எனவே என்னோட சேர்ந்து வரலாம். நாங்கள் அவருடைய தொழில் அவருடைய விவரங்களை நாம் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பெரிய மகிழ்ச்சி. இந்த பரந்த நீர் பரப்புட நீங்கள் இவ்வளோ காலம் தொழில் செய்து கொண்டு வாரீங்க. எங்களோட வாழ்வாதார உதவியினூடாக உங்களுக்கு கிடைச்ச நன்மையை குறித்து சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் இப்போ இப்படி கிடைச்சது ஒரு பெரிய பெரிய விஷயம் உண்டு. இது கிடைச்சதால இந்த பெரிய தொழிலை இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. எவ்வளோ காலமாக இந்த தொழிலை நீங்கள் இந்த இதில் செய்து கொண்டிருக்கீங்க? நான் கல்யாணம் 14 வருஷம், அப்படியே ஒரு 14 வருஷம் இந்த தொழில் 14 வருஷமாக நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் இருக்குது. சரி, நாங்கள் போய் 2 பேரும் நீங்கள் செய்கிற இதை கொஞ்சம் பார்ப்போம். என்னோட சேர்ந்து வரலாம். நாங்கள் இந்த பயணத்தில் உண்மையாக உங்களோட பேரை திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துங்க. எங்களோட நேர்களுக்கு. என் பேர் அருளப்பார்லானந்தம். அருளப்பார்லானந்தம். அவருக்கு அதாவது நீங்கள் இருக்கிற இடம் இத்தியடி இது அகத்திக்குளத்தில் இருக்கீங்க. இது இந்த இடத்துக்கு என்ன சொல்ற? தீக்கால. இதுதான் அந்த அந்த பாலம் தான் முகத்துவாரம். அதாவது சின்ன முகத்துவாரம் என்றால் என்னது தம்பட்ட போர்டரா தான் போர்டரா இருக்கு. இதுதான் அந்த வெள்ளங்கள் வாரனே பாரிய தண்ணி கடல்ல கடலோட இணைகிற ஒரு இடம். சரி, வாங்க போகலாம், நம்ம போய் பார்க்கலாம். உங்களோட தொழில் சம்பந்தமா கஷ்டத்தை பாருங்க. இதை தண்டில் வேற கம்ப ஒண்ணுமே நீங்க இருந்தீங்கன்னா அதுல எடுத்து வந்து அதை பக்கத்து ஆளுநர் எல்லாம் எடுத்து வா. ஓடியா நீங்களும் போட்டோ நிக்கலாம். வா ஓடியா. அதுகள் இந்த பிள்ளைகளுக்கு வீடு வாசல் இல்லை. இப்போ அதுகள் வாடகை விடல அன்னைக்கு அந்தபடி. இன்னைக்கு தம்பட்டையில் இருக்கிற இந்த ஆத்துக்கு தேவையுள்ள தேடி செல்லும்
வேலை திட்டத்தின் கீழாக ஐயாவுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன உதவி செய்தோம். ஸோ அவர் வந்து சொன்னார், வாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறோம். என்னென்ன மீனை பிடிப்பீங்க நீங்கள்? இங்கே வந்து அதிகமாக வந்து முட்டு வலைக்கு வந்து கெளுத்தி, மற்றது மணலை அப்படி பிடிப்போம். மற்றது வந்து பெருங்கன் வலைக்கு வந்து செல்வன், பெரும் மணலையல் இப்படியான மீன்களை பிடிப்போம். வந்து இறால் படக்கூடிய இடம் என்னது? இதுல வந்து நைட்ல வந்து 6 மணிக்கு அப்புறம் வந்து இறால் வீசுவாங்க. இதுல அண்ணாய்க்கு இந்த பாடு அது. அதே போல எல்லாரும் ஒரு பாடு கட்டிக்காங்க, அந்த பாட்டுல இருந்து மீன் பிடிக்காங்க. உண்மையிலே வந்து இவர் இப்படியான அழகான ஒரு தொழிலை செய்யறதுக்கு அவருடைய வாழ்வாதார ரீதியாக அவருக்கு உதவி இல்லாததுனால அவர் நாங்க உங்களுக்கு தெரியும் மிகுந்த கஷ்டமுள்ளவராக இருந்தவர். ஆனால் இன்றைக்கு அவருக்கு வந்து வாழ்வாதார உதவியாக எமது உதவும் கரங்கள் யூடியூப் சேனலானது, ஜியோஜம் யூடியூப் சேனலானது அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர் வந்து இன்னைக்கு வலைகள் கட்டி இன்றைக்கு மீன் பிடிக்கிறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. எனவே நாங்கள் ஒரு அழகான ஒரு இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். ஐயாவுடைய இதில் அவங்க நிறைய மீன்களை பிடிக்காங்க. வந்து சாதாரண ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் பிடிப்பீங்க? சாதாரணமாக ஒழுங்கான வலை சாமான் இருந்தா இனிமேல் பிடிக்கிறதுனா அப்படியே 10-15 கிலோ பிடிப்போம். 10-15 கிலோ பிடிப்பீங்க. ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு 2000-3000 ரூபா உங்களுக்கு 3500-4000 அப்படி பிடிக்கலாம். சில டைம்ல 10,000 அடிக்கும். கடவுள் கொடுக்கறது 10,000. என்ன மீன் சரியான விலையா போகக்கூடிய மீன்? என்ன மீன் விலையா போகக்கூடிய மீன் வந்து ஃபோல்டர் தான் போகும். ஃபோல்டர் தான் போகும். ஒரு கிலோ எவ்வளவு போகுது? இப்போ கிலோ கொஞ்சம் 600 ரூபாய்க்கு எடுங்க. 600 ரூபாய்க்கு எடுங்க. 600 ரூபாய்க்கு எடுத்து அவங்க வியாபாரி மாதிரி சில நேரங்களில் 800 ரூபா 1000 ரூபாய்க்கு அவங்க வெளியில் விற்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியானது. ஸோ எங்களோட கூட இன்னொரு நண்பர் சேர்ந்திருக்கார். அவர் தான் எங்களை வந்து உதவி செய்து கொண்டிருக்கார். இது ஒரு அழகான ஒரு இடம். இங்க வலை கட்டின இடங்கள் இருக்குதா? வலை கட்டி இருக்காங்களா? இல்ல, வலை கட்டல. நம்ம கட்டுறதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கு. எத்தனை மணிக்கு வலை கட்டுவீங்க? சரியா இதுல வந்து 6:30 மணிக்கு போறோம் வலை கட்டுவீங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் இரவுல தான் இந்த மீன் பிடிக்குது. எத்தனை மணிக்கு வீட்டை போவீங்க? வீட்டை போறதுல நைட்ல தங்குறது. வலைய வந்து மற்ற எடுத்துக்கொண்டு போகாம தண்டை வலையை தாங்க காப்பாத்தி கொள்ளணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. வலையை கட்டிட்டு நீங்க வந்து இறால் வீசுவீங்க. அந்த நேரத்தில் இறால் வீசுவோம். வீசிட்டு அடிக்கடி போய் கடை வந்து ஃபுட்ல ஓடுது, ஐஸ்ல ஓடுது நிற்போம். இந்த வரைக்கும் இருக்கு ஐயா. இது வந்து குடிநிலம் மட்டும் இருக்கு. குடிநிலம் மட்டும். ஒரு பெரிய பரந்த ஒரு நிலப்பரப்பை பிடிச்சிருக்கு. இது வந்து இதோட இதை சொல்ற ஒரு இதுக்கு சொல்ற ஒரு என்ன ஒரு இது என்ன சொல்ற இது என்னன்னு சொல்ற சுரிக்கலப்பு. இதை வந்து சொல்ற சுரிக்கலப்பு. இது வந்து சுரி இருக்கு கடும் சுரியான இடம். அதுக்காக வந்து சுரிக்கலப்புன்றது தான் இதுக்கு பேர். இதுக்கு அங்கால போனா உட்போடுன்ற ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு பிறகு பெரிய கலப்புன்றது. அதுக்கு அங்கால போனா தான் நாங்க சொன்ன அந்த ஊர்கூட வாயன்றது. இப்போ சாதாரணமா இது பல மைல்களை பிடிச்சிருக்குது. பல மைல்கள் கொண்ட ஒரு பெரிய பரப்புல அவருடைய வாழ்வாதாரத்தை அவர் மேம்படுத்துறதுக்கு இருந்த தடை வந்து அவருக்கு சரியான உபகரணங்கள் இல்லாதனால. எனவே எங்களுக்கு இந்த படகோட்டிட்டு வர எங்களுக்கு பக்கத்துல படகோட்டி வர தம்பியுடைய படகு இன்றைய நாளில் உடைஞ்சிருக்கு. ஸோ இவர் ஒரு பெரிய தேவையும் இருக்கு. இறைவன் அவர்களுக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களோட சிறந்த ஒரு நல்ல தொழில் உருவாக வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனை ஐயா. எங்களையும் கொண்டு வந்து உங்களுடைய செய்கின்ற இந்த இடத்தை காண்பிச்சதுக்கு நாங்கள் செஞ்ச உதவி உங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா இதை போல ஒரு உதவி இன்னும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இப்போ மீனவர் சங்கத்தாலையும் கிடைக்கும் வாங்கலாம், ஆனால் கிடைக்காது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கிடைச்சது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் உண்டு. இது மூலமாக நிறைய வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னால ஒரு குடும்பம் வந்து ஒரு பசுபட்டணி இல்லாமல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்கன்றக்குள்ள அது ஒரு நன்மையான காரியங்கள் தான். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய இந்த தொழில் சிறப்பாக வர நாங்கள் எமது ஜியோஜம் யூடியூப் சேனலும் நேர்களும் உங்களை வாழ்த்துவதோடு கூட இத்தனை இரவு முழுவதும் கண்மொழித்து ஒரு சிறப்பான ஒரு தொழிலை செய்வதற்கான காரணம் உங்களோட குடும்பத்தை கொண்டு வரதுக்காக. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. உங்களை சந்திச்சது பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு இந்த இதை பார்க்கிற நேர்களுக்கு தெரியும், இதே போல அநேக மீனவர்கள் இங்க இருக்காங்க, அநேக தேவைகளோடு இருக்காங்க. இந்த ஆத்தை நம்பிதான் அவருடைய வாழ்க்கை போகிறது. இதுக்கு முகத்துவாரம் சொல்வார்கள். அதாவது அந்த முகத்துவாரத்துக்கு வந்து அந்த முகத்துவாரத்துக்கு என்ன பேர்? சின்ன முகத்துவாரம். சின்ன முகத்துவாரம். இந்த பகுதியில வந்து திருக்கோயிலை தாண்டும் திருக்கோயிலுக்கு முதல் ஒரு முகத்துவாரம் இருக்கு, அது பெரிய முகத்துவாரம் சொல்லுவாங்க. இது வந்து திருக்கோயிலுக்கு போறதுக்கு இடையில வர சின்ன முகத்துவாரம். இதை கழிஞ்சவரை தம்பட்டைக்கு கிட்ட நறுங்கு தம்பட்டை முடிய வர பெரிய முகத்துவாரம். பெரிய முகத்துவாரம் ரெண்டும் கடலோட கலக்கிற ஒரு பகுதி, ஒரு அழகான பகுதி. உங்களுக்கு தெரியும் சுனாமி காலத்துல வந்து
அந்த பக்கத்துல இருந்த மக்கள் கடலினால் இதுக்கு பக்கத்துல அங்கால வந்து கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து அடிக்கப்பட்டு இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து உயிரிழந்த ஒரு இடம் தான் இந்த இடம். ஆனால் அதனாலதான் இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்கள் குடியேறி இருக்காங்க. எனவே ஒரு அழகான இடத்துல வந்து நாங்க பயணிக்கிறோம். எமது ஜியோஜம் யூடியூப் சேனல் தேவைகளுடைய தேடிச் செல்லும் சேனல் இன்னைக்கு இந்த பகுதியில் நான் இருக்கு. நீங்களும் எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். அநேக காரியங்களை மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரலாம். ஒரு அழகான ஒரு இடத்துல வந்து நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். கூடு வச்சிருக்கீங்களா நீங்க? இன்றைக்கு இந்த நிலைமையில கூடு இல்ல நாங்க கூடு வைக்கிறதான் பழமையா. அப்ப அந்த அதுக்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு இப்ப இல்லை. இருந்த கூடெல்லாம் வந்து இந்த வெள்ளத்தோட கொஞ்சம் பாய்ச்சித்தால அதுல கூடு கொஞ்சம் கூடுல என்ன மீன்கள் பிடிப்பீங்க? அதை தனி சுங்கான் விராலும் தான் பிடிக்கிறது. அப்ப இந்த கூடு இருந்தா இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு கூடு செய்யறதுக்கு எவ்வளவு வரும் ஐயா? சாதாரணமா ஒரு ரோல் நெட் வாங்குறதுக்கு எங்களுக்கு 14,200 ஆகணும். ஒரு ரோல் நெட் வாங்குறதுக்கு வாங்கினா ஒரு கூடு கட்டுவோம். அது வந்து வேற கட்டுறது இல்லை, நாங்களே கட்டுறபடியா உங்களுக்கு அந்த கட்டுக்கூலி சாமான் எதுவும் இல்லை. ஒரு 2 ரோல் கயிறும் ஒரு ரோல் நெட்டு வாங்கினா எங்களுக்கு 14 கூடு கட்டலாம். 7 கூடு கட்டலாம். இந்த 7 கூடு கட்டலீங்கன்னா எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10,000 படும். என்னென்ன மீன் நிலையில படக்கூடிய வாய்ப்பு சுங்கான் தாங்க வரும். அது வந்து சுங்கான். இந்த இதுல சுங்கான் இருக்கு ஐயா? இந்த ஒட்டோரங்கள்ல சில ஆத்து வாழைகள் அந்த பத்தைகள் இருக்கு. அதுகளை வந்து நாங்க கூடு வைப்போம். அதுல வைக்கிறதுக்கு 3 பேர் ஆக்கள் தான் இருக்கிறோம். அதுல 2 பேர் ஆக்கள் பேர் அந்த செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப நான் இந்த கூடல் ஆடி விட்டால வந்து அந்த கூடு நான் இன்னும் வைக்கல. ஒரு காற்றுமோடு சேர்ந்த ஒரு இது இருக்கிறதால வந்து படகை வந்து இன்னொரு விசைக்கு இழுக்குது. ஆனா அழகான போய் கொண்டு பார்த்தீங்களா? அது எங்களுக்கு பழைய இதே இதுன்னு அங்க பள்ளத்துல போனா இதை விட தூக்கி எறியும். அதையும் கூட பொறுப்படுக்காக போகும். எவ்வளவு கஷ்டங்கள், என்ன விதமான கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க இந்த தொழில நீங்க? இதுல வந்து என்னச்சுன்னா சில டைம்ல காத்தடிச்சு எங்களுக்கு அங்க தூரத்துக்கு போனோம் வரையலாம் போயிடும். போனா மீன் கொடுக்கறதுக்கு வந்து கையிலாம இருக்கும், ஓடிக்கையும் இல்லாம இருக்கும். நீ ஒன்று கையிலாடி கரையால கூட தள்ளி வந்திருக்கும். பழச்சி 2 மத்த 3 மத்த தள்ளிட்டு வந்திருக்கும் நடந்து தள்ளி வந்தீங்க கரைப்பகுதியால. வேற இதுல ஆபத்தான இதுகள் என்ன இருக்கு? ஆபத்துன்றது இப்ப மீனவனுக்கு ஆபத்துன்னு சொல்லல. ஏன்னா மீனவன் அனைத்து பேரும் நீங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சப்போஸ் அதையும் மீறி இறைவனால் எடுக்கப்படுகிற உயிரும் செய்யல. இதுல வேற ஆபத்தான ஏதாவது உயிரினங்கள் இருக்குதா? இதுல வந்து முதல்ல இருக்குது. முதல்ல கிடக்குது. ஆனா முதல்ல வந்து இஞ்சிக்க முதல்ல வந்து பழக்கப்பட்டுட்டு மனுஷனோட அப்படி ஒரு தீங்கும் செய்யறதுக்கான வாய்ப்பு. 14 வருஷம் ஆகுது. இன்னும் இது வரைக்கும் அப்படி ஒரு இப்ப சிலர் சொல்றாங்களே ஆத்துக்கு வீச போன நேரம் வந்து இப்படி முதல்ல கடித்தது பிரதர். அதுல ஒரு சின்ன இது ஒன்று இருந்துச்சுன்னா இப்ப முதல்ல வரதுக்கு படுக்கிறது செஞ்சு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போனோம்னா அதுல பால் அது அதுக்கு மேல ஏறி வைக்க மனுஷன் அதுல பயத்துக்காக நம்மள கிடைக்கும். அப்படி ஒரு வேற அது வந்து நம்மள பிடிக்க வரல இது வரைக்கும். இது அப்படி அந்த எதிர்த்து வந்து பிடிக்க கொஞ்சம் முதல்ல வரல. அது பொய்யான விஷயங்கள் சில ஆக்கள் அது மற்ற பயம் தர்றது அது சொல்ற விஷயங்கள். அந்த மாதிரி வேற என்ன இதுல வந்து வேற என்ன சுரிகள் இருக்கு. அந்த எல்லைகளுக்குள்ள ஒழுங்கா அந்த இடத்துல போக்குறாங்க சரியான முறையா போய் வரணும். அப்படி அந்த இடம் தெரியாம போய் காலை விட்டாங்கன்னு சொன்னாலும் அதை போயக்கூடிய தன்மை இருக்கு. அதுல உயிர் இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னாரிக்க கூடு தானே சின்ன நம்புறது. இதான் கூடு. ஒரு கூடு வைக்கணும் சொன்னேன். அந்த கூடு இதான் கூடு. இப்படி இந்த முறையெல்லாம் கட்டுறது இந்த கூடு முடிஞ்சு இந்த ஒரு கூடு அமைச்சு அப்படிங்க அந்த கூட்டை காரணம் பாருங்க. அதுல அந்த முடல்ல வட்டி வச்சா விராலும் சுங்கானமும் இருக்கும். விரால் சுங்கான் விரால் நல்ல பெருமதியான மீன். விரால் 1 கிலோ சைஸ்ல வரும். அதுக்குள்ள அது சுங்காம் வந்து 100 கிராம் 50 கிராம் சைஸ்ல வச்சுச்சுன்னா கூடு ஃபுல்லா கிடக்கும். இப்போ என்ன மீன் கிடக்குன்னு சும்மா வச்சுக்கணும். அதுக்கு அதை எடுத்து காட்டும். நாங்கள் அந்த கூட்டுக்கு அங்கே வரும். இதுதான் அந்த கூடு நாங்கள் கட்டுற கூடு. இந்த கூடு வந்து கம்பியோட சேர்த்து 4,000 ரூபாய்க்குள்ள முடியும். 3,800 ஒரு கூடு. அதை நாங்கள் கம்பியெல்லாம் அங்கே டெரிக்கு பழைய கம்பியில் கட்டின கம்பியில் அவுட் வச்சுக்கிறோம். அதை திரும்ப போட்டு கட்டுவோம். இதுதான் அந்த கூடுன்ற சாமான். இந்த பாருங்க இது ஏறிச்சுன்னா அது செல்ல போட்டுல மஞ்சாடின்ற மீன் தான் நகர் இருக்கிறது உள்ளுக்குள்ள. இந்த விராத தலை ஒன்று கிடக்கு செத்து உடஞ்சி போய். அப்ப என்ன இந்த கூட்டுக்குள்ள இப்படியான மீன்கள் வரும். இப்படி ஒரு 7-8 கூடு செய்யறதுக்கு 14,200 காசு அதுக்கு தேவைப்படுது. இந்த கூட்டுல வந்து அந்த மீன் எப்படி போகுன்னு இருக்க சொல்லுங்க பாப்போம். இந்த கூட்டுல வந்து என்ன செய்யண்டா இந்த புளிமான் இதுதான் இதுல வாய்.
சரியோ இதுக்கால போய் இறங்குனாங்க இந்த முன்னுக்கு வலை வச்சுக்கிறோம் இந்த வலை வந்து என்ன செய்யணும்னா நாங்க தண்ணிக்கு வச்சோன்னே ஒரு மூடுபட்ட மாதிரி வேற வலையில முட்டி கொட்டி இன்னைக்கு இதுக்கெல்லாம் இறைய போடுவோம் அதுக்குரிய இந்த பாக்ஸ் நாய்க்கு அந்த பாக்ஸுக்குள்ள இந்த பாக்ஸுக்கு இறைய போடுவோம் இது இறைய சாப்பிட்றதுக்காக என்ன செய்வாங்க இதால ஏறி உள்ளுக்கு வந்துருவாங்க வந்தாங்கன்னா மூச்சு விடுறதுக்கு கழிப்பாங்க ஏன்னா நாங்க கூட்டத்தாட்டு தான் அப்ப அந்த மூச்சு விடுறதுக்காக இன்னைக்கு இதை வந்து நாங்க மேல தண்ணிக்கு மேல வைப்போம் அப்போ அந்த மீன் வந்து சாகாம நிச்சயம்ல இந்த இதுக்குள்ள வந்து மூச்சை விட்டு விட்டு உள்ளுக்கு போயிட்டு அதில் பால் அடிப்பாங்க போயிருக்கு அந்த ஆபத்து அது மீனுக்கு விடியோக்குள்ள நாங்கள் காலையில் போயிட்டு கூட தூக்கும்போது கடவுள் கொடுக்குறது எத்தனை கிலோ கிடக்குதுன்ட்டு அது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும் அது அவ்வளோ உயிரோட இருப்பாங்க அவ்வளோ ஒரு நிமிஷம் அது அவ்வளோ உயிரோட நன்றி அவங்களோட சந்திச்ச நேரம் எங்களுடைய வாழ்வாதார உதவியின் மூலம் நீங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி அடைய வேண்டும் உங்களை வாழ்த்தி விடைபெறுறோம் நன்றி எமது யூடியூப் சேனல் நேர்களும் உங்களுக்கு விடைபெறாங்க எங்களுக்கு உதவி செய்யறதான உங்களோட பேர் என்ன பார்த்திபன் ஒரு சிறந்த ஒரு மீன் பிடிப்பாளர் ஒரு சிறந்த வீரன் என்றும் சொல்லலாம் ஒரு அழகான ஒரு மனிதர் அவருடைய தொழில் அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுடைய நன்றி வணக்கம்